إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ذكر الله كثيرا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال وقال نبينا صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் பேனான அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நம்மை எல்லாம் ஒன்று குழுமச் செய்திருக்கின்றான். இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்து முறுத்தாக்கியவனாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனை அனுப்புகின்ற பொழுது அல்லாஹு தஆலா தன்னிடமிருந்து வஹி என்ற நேர்வழி வரும். அதனை பின்பற்றக்கூடியவர்கள் நாளை மறுமையில் வெற்றியடையலாம். இந்த உலகிலும் அமைதியான முறையில் சுமூகமான முறையில் வாழலாம் என்பதை நாம் எல்லாம் அறிந்த செய்திதான். ஆனாலும் மனிதர்களாக வாழக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்குள் சில கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டு நல்லவர்களாக வாழலாம். ஆனால் ரொம்ப நல்லவர்களாக வாழ முடியாது. ஓரளவுக்கு நல்லவராக வாழலாம். அல்லது நல்லவர்கள் என்று சொன்னால் வெறுமனே இபாதத்துக்களோடு வெறுமனே நல்ல தர்மங்களையும் எதுவெல்லாம் இபாதத்து என்று அல்லாஹ்வால் நமக்கு கட்டளையிடப்படுகின்றதோ அல்லது நாம் நினைத்திருக்கின்றோமோ அதனை செய்துவிட்டு நாம் நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மறையலாம் என்கின்ற அளவில்தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானவர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஆனாலும் நம்முடைய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் ஒரு தலைவர்களிலிருந்து அல்லது சாதாரண மனிதர்கள் வரை, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் வரை நாம் மனிதர்களாக எப்படி பழகுகின்றோம், எப்படி பழக வேண்டும், எப்படி பழகினால் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கினால் நாம் அறிந்து கொள்ளலாம். இதில் கூட சில நபர்களுக்கு கேள்விகள் எழலாம்.
அல்லது கருத்து முரண்பாடுகளோடு சொல்லலாம். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் போல் நாம் வாழ முடியுமா என்று சர்வசாதாரணமாக நாம் மனதுக்குள் நினைத்துக் கொள்கின்றோம் அல்லது வெளிப்படையாக நடக்கின்றோம். ஆனால் இப்படி நாம் ஒரு பொதுவாக சொல்லிவிட்டு கடந்து போக முடியுமா? ஒரு மூமினானவன் இருக்க முடியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் முன்னால் போய் நிற்க வேண்டுமே, அவனுடைய கேள்விகளுக்கு நாம் எல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற யாரெல்லாம் அச்சத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய வசனம், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. சூரத்துல் அஹ்ஸாபிலே 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இந்த முகமது இடத்தில் உங்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றான். இதனை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம்? பெருமானவர்கள் வணக்க வழிபாட்டிற்கு அல்லாஹ்வின் தூதர் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுவதும், எப்படி நோன்பு வைக்க சொன்னார்களோ அப்படி நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஒரு சில நபர்கள் தான். காரணம், இன்று பெரும்பாலானவர்கள் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு ஒப்பிடக்கூடாது, அவர்கள் போல் நாம் வாழ முடியாது என்கின்ற மனப்பான்மையில் வாழ்கின்றார்கள். சேர்த்துதான் சொல்கின்றோம், ஒட்டுமொத்த மூமின்களுக்குத்தான் சேர்த்துதான் சொல்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வெறுமனே வழக்க வழிபாடு மட்டுமல்ல, எல்லா வகையிலும் ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு தந்தையாக, ஒரு பிள்ளையாக, ஒரு சகோதரனாக, ஒரு தலைவனாக, ஒரு தளபதியாக, சக மனிதனாக, நண்பனாக எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் அவருடைய வரலாற்றை திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் நாமும் அதுபோல வாழலாம். அவர்களுக்கு அருகில் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் இடமும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதை விளங்காதனுடைய விளைவு இன்று நாம் பல்வேறு வகையில் எனக்கு நானே ஒரு வேலி அமைத்து கொண்டு நான் இப்படிப்பட்ட நல்லவனாக வாழ்கின்றேன், அவர் எனக்கு எப்படி நடந்தால் எனக்கு என்ன என்று ஒரு வேலையை நாம போட்டுவிட்டு இதுவெல்லாம் எனக்கு முடியும், எனக்கு இவ்வளவுதான் முடியும் என்று நாம தான் ஒரு வேலையை அமைத்து கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்வதாக வேண்டும் என்று சொன்னால், ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இந்த மனிதர்களோடு அவர்கள் எப்படி பழகினார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் மூலியமாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். எப்படி? அதிகமாக நம்ம கேட்டதுதான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வின் அருளினால் தான் நீங்கள் அவர்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்கின்றீர்கள். இந்த நளினம் என்பதற்கான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? மென்மையான போக்கு. ஏன்? மனிதர்கள் கடினமான போக்குடன் இருப்பதான் செய்வாங்க. அவர்கள் இடத்திலும் கூட உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்களோ அப்படி போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் மாறாக அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் அவர்களிடத்தில் நளினமாக நடக்கின்றீர்கள். வலவ் குன்து ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபது மின் ஹவுலிக. நீங்கள் முரட்டுத்தனம் உடையவர்களாக இருந்தால், நீங்கள் முரட்டுத்தன்மையுடைய உணவாக இருந்தால், இந்த முரட்டுத்தன்மை என்பது குணத்தையும் சேர்த்துதான் குறிக்கும். வெறுமனே ஏதாவது ஒரு அவசரத்தில் ஏதாவது ஒரு அவசர கதியில் சில ஆட்கள் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுபோல் அல்ல, மாறாக குணம் கூட அவருடைய நடவடிக்கைகள் சொல்லால் செயலால் அங்கீகரித்ததால் முரட்டுத்தனம் கூட அவர்களிடத்தில் இல்லாததுனால தான் அவங்க உங்கள்கிட்ட நேசபாசமாக இந்த இஸ்லாத்தை தெரிவதற்காக ஓடோடி வருகிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அருள்தான் காரணம். அதுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான், இப்படி நீங்கள் முரட்டுத்தனமாக இல்லை என்று சொன்னால்
எப்பொழுதோ விரண்டு ஓடி இருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹு, அவர்களை மன்னிப்பீராக. அவன் எப்படிப்பட்ட முரட்டுத்தனமாக இருந்தவனாலும் சரி, நீங்கள் அவர்களை மன்னிப்பீராக. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீராக. வஷாவிருஹும் வல் அம்ரி ஃபைதா அஸம்து ஃபதவக்கல் அலல்லாஹி இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அவங்களோட நேசபாசமாக நடந்து கொள்ளுங்க, அவங்கள பொறுத்து கொள்ளுங்க, மன்னித்து கொடுங்க. அல்லாஹ்விடம் அவர்களுக்கு மன்னிப்பை தேடுங்கள். மன்னிப்பை தேடிவிட்டு யாரெல்லாம் முரட்டுத்தனமாக உங்களை நடந்தாங்களோ அவங்கள மன்னிச்சுட்டு சும்மா விட்றால, அவங்களை கூட்டு வச்சு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆலோசனை செய்வீராக. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பதவிகள் இருந்தது இந்த உலகத்தில். ஒன்று இறை செய்தியை, இறை வகையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் மக்களுக்கு. மற்றொன்று மக்களுக்கு தலைவராக இருந்தார்கள். அப்போ இந்த 2 விஷயங்களும் ஒரு சேர செய்கின்ற பொழுது மனிதர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. ஆனாலும் ஒன்றை பார்த்து அவன் திருந்தணும், அவன் ஒன்றை பார்த்து நடவடிக்கையை மாற்றணும். எவ்வளோ பெரிய தலைவர்! வகையையே சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி வேண்டுமா இருக்க நம்ம பார்க்குறோமா இல்லையா? கடவுளுக்கு ஒப்பானவராக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாமியாரை போய் பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாதாரண மனுஷன் நெருங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் கூட நேரங்காலம் குறிச்சிட்டு தான் போய் பார்க்க முடியும். ஆனால் இறை செய்தியை வகையை சுமந்திருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக மக்களோடு மக்களாக பழகியதனுடைய அந்த விளைவுதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் அல்லது ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர் அல்லது ஒரு சாதாரண ஒரு தெருவில் இருக்கக்கூடிய நாட்டாம, அவங்கள கூட நீங்கள் சாதாரணமாக நீங்கள் போய் பேச முடியாது. அவங்கள்ட்ட போய் சாதாரணமாக நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியாது. நீ யார் பங்க சொல்ல என்று எடுத்தறிந்து அவருக்கு தான் அவனுடைய வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, அல்லது முகம் சுருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க நடந்து கொள்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள மன்னிச்சிரு, அவங்களுக்கு அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு வர தேட சொல்கிறான். ஒன்னளவு நீ மன்னிச்சுக்கோ, இருந்தாலும் நீ அவங்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தான் அவங்கள மன்னிக்கிறேன். மன்னித்து விட்டு அவர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்வீர்களாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதனுடைய விளைவு அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நற்குணத்தினுடைய தாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். நீ எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன்னக லஅலா ஹுல்குன் அலீம். என்ன சொல்றான்? வ இன்னக லஅலா ஹுல்குன் அலீம், நீங்கள் உயர்வான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய திருவாய் முடிந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், பைஹக்கியில் அக்மலுல் மூமினூன ஈமானன் அஹ்ஸனு ஹுல்கா, இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையாக இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நாமெல்லாம் இறை நம்பிக்கையாக கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம், குர்ஆனை நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், மலக்குமார்களை நம்புகிறோம், நாளை கியாம நாளுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறோம், கபருடைய வாழ்க்கையை நாம் நம்புகின்றோம். இப்படி எல்லா வகையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் முழுமையான மூமினாக ஆக முடியாது. மாறாக எப்பொழுது ஆக முடியும்? யார் நற்குணத்தில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் முழுமையான ஒரு இறை நம்பிக்கையாக ஆக முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருவாய் மொழிந்திருக்கின்றார்கள். ஏன்? அவங்களுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருந்தது. நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் மூலம் இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள்? எதன் மூலம் அவர்கள் இந்த மக்களுக்கு அவர்கள் வழிகாட்டினார்கள்? குர்ஆன் தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? கான குர்ஆன், குர்ஆனாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். குர்ஆனாக இருந்தால் என்ன அர்த்தம்? குர்ஆன் எப்படியெல்லாம் இந்த மனிதனை வாழ சொன்னதோ, எதை பற்றி பிடித்து கொண்டால் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியுமோ,
எதனை விட்டு நீங்க முடியுமோ, எதனை விட்டு நீங்கினால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற முடியுமோ அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய குர்ஆனை கொண்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையினை அமைத்துக் கொண்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ இதுவெல்லாம் நமக்கு என்ன போதனை தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை நமக்கு இந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் வழங்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு விதியை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராமவாசி நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். அதில் முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய ஒன்று, ஒரு கிராமவாசி வர்றாரு. அவர் பள்ளிவாசலில் ஒன்றுக்கு போயிடுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சார். அது என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் ஒரு முஸ்லீம். நம்ம சில ஆட்கள் நினச்சிட்டு இருப்பாங்க அவர் வேறு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருந்திருப்பார், இல்லை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருப்பார் என்ற ஹதீஸை நம்ம அறவுரையாக படித்ததுக்கு சில ஆட்கள் விளங்கியிருக்கலாம். மாறாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த கிராமவாசி வந்தார், அல்லாஹ்விட துஆ செய்கிறார். எப்படி துஆ செய்கிறாரு? யா அல்லாஹ், எனக்கும் இந்த முகமதுக்கும் அருள் செய்வாயாக, வேறு யாருக்கும் அருள் செய்யாத அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுட்டு, என்னப்பா நீ அல்லாஹ்வுடைய அருளை தடை போடுற, நீ சுருக்கிறிய என்ன, அப்படி செய்யாதன்னு சொல்லிடுறாங்க. அதோடு அந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கேட்டு முடிஞ்சதோட நேர ஒரு ஓரத்தில் போய் ஒன்றுக்கு போயிடுறார், சிறுநீர் கழிச்சிடுறார் பள்ளிவாசலில். இன்றைக்கு நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே என்னென்னாம நடக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏதாவது சத்தம் போட்டால் நம்மளால் தாங்க முடியறதில்லை. நான் உட்பட எல்லாருமே அப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், அவரே ஒன்றுக்கு போயிட்டார். யார்? அந்த ஒன்றுக்கு போகிறத பார்த்து சஹாபாக்கள்லாம் அவர் மேலே எரிஞ்சு விழுந்து அடிக்க பாய நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இயற்கையான குணத்தை பாருங்கள், அப்படியே தூர விலங்க அவர் நல்ல ஒன்றுக்கு போட்டோம். அந்த இடத்துல ஒன்றுக்கு போக வைத்து விட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் தண்ணியை கொண்டு விடுங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். கட்டளையிட்டு விட்டு அந்த கிராமவாசியை கூப்பிட்டு அழகான முறையில் அணுகுமுறையை பாருங்கள். இது பள்ளிவாசல், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நீ ஒன்றுக்கு போகக்கூடாது. இந்த இடத்துல குர்ஆன் ஓதுறதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அவனை வணங்குவதற்குமான இடம். அதனால் இந்த இடத்துல நீ செய்யாத, அசிங்கம் பண்ணாத. ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இப்படி இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பாங்க அப்படி நம்ம நினச்சிட்டா நாமளும் அப்படி வாழணும்னு சொல்லி ஆசை வைக்கக்கூடிய லெவலில் இருக்குது. சாதாரண மனிதராக கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி நம்ம ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் நமக்கு பணம் காசு வந்துச்சுன்னா, இல்லை நம்முடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருந்ததுன்னா, அல்லது நாம் ஒரு இடத்துல ஒரு தலைவராகவோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்துட்டால் நாம் நமக்குள்ளே ஒரு வேலையை போடு இன்றைய மாதிரி ஆர்வலமாக நம்ம நினைக்கிறோம், சிறுவர்களிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கொண்டு வைக்கணும். அதுதான் மேட்ரு. அவங்க நினச்சிருந்தா என்ன கண்டுக்காமல் போயிருக்கலாமா இல்லையா? ஒன்றுக்கு கூட கண்டுக்காமல் போயிருக்கலாம். அப்புறம் கூப்பிட்டு வச்சு கூட அவர்கள் அறிவுரை பண்ணியிருக்கலாம். மனிதர்கள் எப்படினாலும் இப்படி தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கும் இருக்குது. நமக்கு யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லக்கூடிய அந்த அவங்களுக்கு இருக்குது. மற்ற மூமின்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் நமக்கு இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒன்று போல் இருப்பாங்கன்னா நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து சாதாரண மனிதராக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்னும் சில செய்திகளை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிக்கக்கூடிய ஹதீஸு புகாரில் 2768வது ஹதீஸாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசில் என்னுடைய வளர்ப்பு தந்தையான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் விடுறாங்க. கொண்டு போய் விட்டுட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹதா குலாமுன் அனஸ். இவருடைய பேர் இந்த குழந்தையினுடைய பெயர், இந்த இளைஞனுடைய பெயர், அவருக்கு 10 வயசு அப்போ, அனஸ். இவர் ரொம்ப நல்ல மனிதர்,
உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் விட்டுட்டு போகிறேன் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் 10 வயசில் அவங்க வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கின்ற பொழுது அவருக்கு வயசு 20. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த 10 வருடமும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னை சி என்ற ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை எரிந்து விழுந்ததில்லை. இப்படி செய்திருந்தால் நல்ல இருக்குமா, உனக்கு அறிவில்லையா என்று கேட்டதில்லை. யார்? இந்த 10 வருஷத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நமக்கு பிறந்த குழந்தை ஒரு 10 வயசு வரைக்கும் நம்மள்ட்ட வளர்ந்துன்னு வைங்களேன், நம்ம எந்த அளவுக்கு கோவப்படுவோம்? நடந்திருக்குமா இல்லையா? அப்போ 10 வருஷம் ஒரு வேலைக்காரனாக ஒரு ஆள் வர்றாரு நம்மள்ட்ட ஒரு கடையில். 1 வருஷம் நம்மளால் தாங்க முடியுமா? அவருடைய ஏதாவது ஒரு சேட்டை இருந்துன்னா என்ன செய்வோம்? என்னடா வேலை செய்கிற நீ, உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு, நீ வந்து எத்தனை நாட்கள் ஆச்சு, இன்னுமா உனக்கு இதெல்லாம் தெரியலை என்று சத்தம் போடுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களாக தங்களுக்கு பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் கூட சி என்று சொன்னதில்லை. ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று எரிந்து விழுந்ததில்லை. அப்போ இதுவெல்லாம் அவர்களை எப்படி அணுகினார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு உதாரணம். அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் பிற மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். மார்க்க விஷயமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் கடும்போக்காக இருந்தார்கள். மார்க்க விஷயமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்புனா கண்டிப்பு. அது அல்லாமல் தங்களுடைய அலுவலக விஷயமாக எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் அல்லது வேற ஒரு பணிக்கு யாரை அனுப்பினாலும் சரி, இம்மி அளவு கூட யாரிடம் எரிந்து விழுந்ததில்லை. சொந்த வாழ்க்கையிலேயே தாத்துர் இருக்கான்னு சொல்லி ஒரு போர் நடந்தது. அந்த போருக்கு போயிட்டு வர்ற வழியில் சஹாபாக்கள் எல்லாரும் இளைப்பாடுறாங்க. இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீம்லையும் வரக்கூடிய. அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் ஒரு ஓரமாக எல்லாரும் போய் உட்காந்துடுறாங்க, அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மரத்துக்கு நிழலில் போய் உட்காந்துடுறாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், துளக்கவங்க துளலாம், தூங்குறவங்க தூங்கலாம் என்கின்ற அந்த நிலைமையில் திடீர்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியிலிருந்து ஒரு குரல் வருது, எல்லாருக்கும் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லி. ஓடி போனால் ஒரு மனிதர் அவங்க அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருந்தால் அவர் கையில் அவருக்கு கழுத்தில் வந்து வாள் தொங்கிட்டு இருக்குது. இந்த மனிதர் என்ன பண்ணார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க சஹாபாக்கிட்ட, இந்த மனிதர் என்ன பண்ணார் தெரியுமா? சொல்லுங்கள் யாரை சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த மனிதர், நான் தூங்கிட்டு இருந்தேன், வாளை எடுத்து என்னை கொல்றதுக்காக வேண்டி வந்தவர், நான் திடீர்னு முழிச்சிட்டேன், உன்னை இந்த இடத்துல காப்பாற்ற வேண்டியது யார் காப்பாற்றுவா என்று கேட்டார். ஒரே வார்த்தை அல்லான்னு சொல்லிட்டேன். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் கீழே விழுந்துருச்சு வாள். உடனே அந்த வாள் எடுத்து நான் எடுத்தேன். இப்போ ஒன்னிருந்து காப்பாற்றுறது யாருன்னு நான் கேட்டேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தா கண்டிப்பாக அந்த கொலை பண்ணியிருந்தோம்னா தற்காத்து கொள்வதற்காக தான் கொலை பண்ணாங்க இல்லையா? நம்ம சாதாரண இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, நம்மளை அடிக்கிறவங்க தான் நம்ம அடித்தா யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ என்னை வந்து ஒரு ஆள் ஏசுறாருன்னு வைங்களேன், எதுக்குடா சம்பந்தம் மேலே என்னை வந்து ஏசுறாருன்னு சொல்லி நம்மளை ஏசுனா நம்ம சொல்லி எழுனாத லாஜிக்காக எல்லாருமா தான் சரிதானப்பா, அவர் ஏசினார் இவர் ஏசினார், இவராக போய் ஏசலையே, இல்லை அவர் அடித்தார் நான் அடித்தேன், அவர் அடித்ததுனால தான் அவர் அடிச்சிருக்கிறாரு. இந்த லாஜிக்கு நமக்கு எல்லாருக்கும் நம்ம இதுதான் சரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை கொலை செய்வதற்காக வந்த அந்த மனிதரை கொலை செய்யாமல் மன்னித்து விடுறாங்க. இது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நஜ்த் பகுதிக்கு ஒரு படை அனுப்புகிறாங்க. இதுவும் புகாரிலையும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பேர் சுமாமாங்கிறவரை பிடிச்சிட்டு வந்து சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மதீனாவில் கொண்டு விட்டுடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மதீனாவில் ஒரு ஓரத்தை ஒரு கெட்டி போடுங்க, ஏன்னா அவர் முக்கியமான தலைவர் அந்த குலத்துக்கு, இவரை கெட்டி மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி போட்டுடுறாங்க. கெட்டி போட்டதோட ஒரு நாள் ஆகுது.
அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சுமாமாவே, என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு சுமாமா சொல்கிறாரு, நீங்கள் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, பிடிச்சிட்டு வந்தால் சரியான இடத்துக்கு கெட்டி போட்டிருக்கீங்க, கெட்டி போட்டு என்னை இதே இடத்துல கொன்னாலும் சரி, நீங்கள் கொல்ல வேண்டிய இடத்தும் கொல்றீங்க. அவர் சொல்கிறார், அவருடைய வாக்கு மூலம் இது, நீங்கள் கொலை செய்ய வேண்டிய இடத்தும் கொலை செய்கிறீங்க. நான் அப்படித்தான் நடந்துக்கிட்டேன் எல்லாத்தையும். அந்த சுமாமாங்கிறவர் அந்த குலத்துக்கு பெரிய தலைவர் ரஞ்சித் பகுதியில். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, கொலை செய்ய வந்தாங்க, இன்னைக்கு கொலை செய்யுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முதல் நாள் முடிச்சார். இரண்டாவது நாளுக்கு இந்த சம்பவம் நடக்குது. தொழுது முடிஞ்சோட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐயா சுமாமா அவனுக்கு என்ன செய்யுது உனக்கு? அப்பவும் அதே வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் கொலை செய்தீங்கன்னா சரியான இடத்தை கொலை செய்வீங்க, பழிக்கு பழி வாங்குறீங்க, என்னை விட்டுட்டீங்கன்னா ஒரு நன்றி உள்ள ஒரு மனிதனாக என்னை பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது நாள் விட்டுடுறாங்க. மூணாவது நாள் இதே மாதிரி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்றாங்க, இதே கேள்வியை கேட்குறாங்க, இதே வார்த்தை அவர் சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அவரை விட்டுடுறாங்க, அவரை அழுத்து விட்டுருங்கன்னு சொல்கிறார். இவர் நேராக போகிறார், போய் ஒரு ஓரத்தில் ஒரு தோட்டத்தில் போய் புகுந்து குளித்து விட்டு நேராக வர்றாரு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு மாறிடுறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது முக்கியம். இது நாள் வரையில் எனக்கு பிடிக்காத ஊர் மதீனா, யஸ்ரிப். இது நாள் வரை இந்த உலகத்தில் எந்த முகம் பிடிக்காதுன்னா இந்த முகமதுங்கிற அந்த முகம் தான் எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ இருந்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்தமான முகம் உங்களுடைய முகம். இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தமான இடம் இந்த மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லிவிட்டு நேர உம்ராக்கு என்னை அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறாங்க. இது நீண்ட ஹதீஸ். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, அவருடைய வாக்குமூலம் என்ன? எனக்கு கொலை செய்வீங்கன்னா நீங்கள் கொலை செய்யலாம், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யலை. அப்போ இந்த மாதிரி மக்களிடம் சர்வ சாதாரணமாக தங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்தையும் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழகினார்கள், நாம் எப்படி பழகிறோம்? இந்த பழக்க வழக்கம் நம்மளுடைய அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் இருக்கிறதா? நம்மளுடைய நாம் ஒரு முதலாளியாக இருந்து எனக்கும் தொழிலாளிக்குமான இந்த உறவு மேம்படுகிறதா? நான் ஒரு தலைவராக செயலராக ஒரு ஜமாத்துக்கு ஒரு பகுதிக்கு அல்லது ஒரு ஊருக்கு முக்கியமானவராக இருக்கிற எனக்கும் அவர்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டா நம்ம விளங்கி கொள்ளலாம். நாமளை ஏமாத்துறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விடும்போது நாமளா ஏமாத்துறோம். அதுக்கு வந்து அடிக்கடி மன்னிக்கணும். மனிதர்கள் என்றால் நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கணும். ஆனால் எதில் மன்னிக்க கூடாதோ அதனை நாம் மன்னிக்கின்றோம். எதில் மன்னிக்க கூடாது? மார்க்கத்தில் தப்பா போறானா மன்னிக்கவே கூடாது. ஏன்? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒன்று சொல்லியிருக்க, அவர் வேற மாதிரி நடக்கா, நமக்கு எதுக்கு அது? மன்னிக்க முடியாதுப்பா. ஆனால் நீ சலாம் சொல்றியா, அலைக்கும் சலாம். நீ ஒரு முஸ்லீமாக நான் நினைக்கிறேன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்குமே சலாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நாம் எப்படிலாம் முகத்தை முறிச்சிட்டு போகிறோம்? பார்த்தாலே பேசுறது இல்லை, நேரம் பார்த்தாலே நல்ல பழகி இருப்போம், அவர்களை பார்த்தாலும் சலாம் சொல்றது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களுக்கு அறிமுகமானாலும் அறிமுகமாகாவிட்டாலும் நீங்கள் சலாத்தை கொண்டு பரப்புங்கள், உங்களுக்குள்ள இணக்கம் வரும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம காதால கேட்டுட்டு இன்னைக்கும் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? போகும்போது வரும்போது யாரையுமே கவனிக்காம ஒரு சலாம் கூட சொல்லாமல், அட சலாம் சொன்னா தானங்க ஒரு முஹப்பத் வரும், ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் நம்ம இணக்கம் வரும். இது கூட செய்யாமல் கீழே பார்த்துட்டே போகிறது. அது எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும், இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ பிரகாரம் நடக்கிறன்னு சொல்லக்கூடிய ஆலிமுலாக இருந்தாலும் கூட மக்களுக்கும் அவர்களுக்கான ஒரு தொடர்பு எப்படி இருக்குன்னா, ஏதோ அவர்கள் புனிதர்கள் போலவும் அல்லது தாங்கள் இதெல்லாம் விலகி நாங்கள் நல்லவிதமாக நடந்துகிட்டு இருக்கிறோம் என்று நினைப்பது போல தான் நடக்கின்றார்களே ஒழிய, மாறாக மக்களோடு மக்களாக இணக்கமாக போய் சுமூகமாக போய் அவர்களோடு இணக்கமாக வாழ்ந்து அவர்களை திருத்தக்கூடிய வகையிலேயாவது அல்லது தாங்கள் தவறு செய்தால் திருத்தி வாழக்கூடிய வகையிலாவது வாழுகின்றோமா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக இறை தூதராக
வழிகாட்டியாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையினை அதனை பிரதிபலித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆவோம். சொர்க்கமும் நமக்கு அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் நம் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மனிதர்களிடம் பழகினார்கள் என்பதை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி 6035வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்கையாகவோ இயற்கையாகவோ அருவருப்பான வார்த்தையை பேசக்கூடியவர்களாக இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், அஹ்சானுக்கும் அஹ்லாக்கன், இன்ன ஹியாருக்கும் அஹ்சானுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் யார் நற்குணம் உள்ளவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கெட்ட வார்த்தை பேசியதும் இல்லை, யாரையும் சபித்ததில்லை, யாரையும் ஏசியது இல்லை. ஆனால் கண்டிப்பு, அவர் யாரையாவது அவர்கள் கண்டித்தார்கள் என்று சொன்னால், உன்னுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அல்லது உனக்கு என்ன நேர்ந்தது என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை சொல்லியதாக நாங்கள் கேட்கவில்லை என்று அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு நமக்கு விளக்கக்கூடிய பாடம் என்று சொன்னால், யாரிடமும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளோ பெரிய தாழ்ந்த நிலை இருந்தாலும் சரி, அவர்களுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இணக்கமான சுமூகமான நற்குணத்தினுடைய உச்சத்திற்கே சென்று ஒரு மூமினான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் மக்தப் மதரசா நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாம் நற்குணத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கொண்டு எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஆண்டு விழா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்றது. அதுபோல் ஆலிம் பெருமக்கள், ஆலிமா மாணவிகளுக்கு 2 வருடம் பூர்த்தி செய்த ஆலிமா மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு அவர்களுக்கான துவா செய்ய வேண்டும். அதுபோல் நம்முடைய அக்ஸா மஸ்ஜித் ஜமாத்தின் சார்பாக கூட்டு குர்பானி திட்டமும் இந்த வருடமும் வழக்கம் போல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குர்பானினுடைய ஒரு ஆளினுடைய ஒரு மாட்டினுடைய ஒரு பங்கினுடைய விலை 4000 ரூபாய் என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பங்கு அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தொகையினை கொடுத்து அதற்கான ரசீதனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.